ஆன்மீக நேரம் அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம் வாழ்வில் நாம் அனைத்து நலமும் வளமும் பெற வேண்டுமெனில் நமக்கு அம்பிகையின் அருள் வேண்டும். அம்பாளை வணங்க விசேஷமான மாதங்களாக தை மாதமும் ஆடி மாதமும் விளங்குகிறது. அந்த வகையில் தை மாத வெள்ளிக்கிழமைகள் அம்பாளுக்கு மிகவும் விசேஷமானவை என்பது நம் ஆச்சாரிய பெருமக்கள் கூறுவது. நம் மகா பெரியவா காமாட்சி அம்பாளின் உபாசகர். அம்பிகை சரணடைந்தால் அனைத்து நலன்களும் பெற்றிடலாம் என்பது சான்றோர் வாக்கு. தை மாத வெள்ளிக்கிழமைகளில் மேலும் சிறப்பாக கருதப்படுவது 3வது வார தை வெள்ளிக்கிழமை. வரும் வெள்ளிக்கிழமை 3வது வார தை வெள்ளிக்கிழமை அன்று அம்மன் கோவிலுக்கு சென்று அவளை மனதார வணங்கினால் நம்மையும் நம் குடும்பத்தையும் தழைக்கச் செய்வாள் அம்பிகை. மேலும் தை வெள்ளிக்கிழமை குலதெய்வத்துக்கு மாவிளக்கு ஏற்றி வீட்டில் அம்பாள் படத்துக்கு செவ்வரளி மாலை சாற்றி மனதார வேண்டிக் கொண்டால் நம் இல்லத்தில் சுப காரியங்கள் தடையின்றி நடைபெறும். குலதெய்வத்தின் அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும். தை வெள்ளிக்கிழமை துர்க்கை சன்னதியில் நெய் தீபம் ஏற்றி ராகுகால வேளையில் வணங்கினால் கூடுதல் பலன்களை பெறலாம். துஷ்ட சக்திகளை விரட்டவும் கண் திருஷ்டி அகலவும் நமக்கு துர்க்கையின் அருள் மிகவும் அவசியம். அதனை பெற தை வெள்ளிக்கிழமை மிகவும் உகந்த நாள். ஆடி மாதம் மற்றும் தை மாதம் அம்பிகையின் அருளை பரிபூர்ணமாக பெற உகந்த மாதங்களாகும். அவரவர் குலதெய்வ கோவிலுக்கு தை மாதம் குறிப்பாக வெள்ளிக்கிழமை அன்று சென்று அபிஷேகம் செய்து மாலை சாற்றி வழிபட குடும்பத்தில் திருமணம் தடையின்றி நடைபெறும். மேலும் திருமணமான இளம் தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். வீட்டில் உள்ள தடைப்பட்ட காரியங்களை மங்களகரமாக நடத்தி வைப்பாள் அன்னை பராசக்தி. அஷ்டலக்ஷ்மியின் அருளும் பெறுவதற்கு நாம் தை மாத வெள்ளிக்கிழமை அம்பாள் வழிபாடு செய்வது உகந்தது. அம்பாள் வழிபாடு செய்யும் சமயம் வீட்டை சுத்தமாக வைத்து கொண்டு அம்பாள் படத்திற்கு சந்தன குங்குமம் வைத்து மலர்கள் சாற்றி அம்பாளின் 108 போற்றி அஷ்டோத்திரம் சொல்லி குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்லது. குங்கும அர்ச்சனை செய்யும் போது ஒரு வெற்றிலை வைத்து அதில் குங்கும அர்ச்சனை செய்வது மேலும் சிறப்பு. பிறகு வழிபாடு நிறைவில் அம்பாளுக்கு நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கல், கேசரி இதில் எது முடியுமோ அதை செய்து அம்பாளுக்கு பிரசாதம் நைவேத்தியம் செய்து வழிபட கூடுதல் பலன்களை பெறலாம். இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி ஆகிய மூன்றும் நம் வாழ்வில் அன்றாடம் நாம் செய்யும் செயல்களில் வெற்றி பெற அவசியமானதாகும். இதை எளிதில் பெறவும் அம்பிகையின் அருள் நமக்கு கிடைக்கவும் தை மாத வெள்ளிக்கிழமை நமக்கு மிகவும் உகந்தது. நம்மை ஈன்று எடுத்தவள் நம் அன்னை. நம்மை என்றென்றும் காத்து ரட்சித்து அருள் புரிபவள் சர்வசக்தி படைத்த அம்பாள். அவளை தை வெள்ளிக்கிழமை தரிசித்து பலன் பெறுங்கள். ஓம் சக்தி பராசக்தி. அனைவருக்கும் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்க வாழ்த்துகிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சிறந்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். ஜெய் ஜெய்சங்கர, ஹரஹர சங்கர.